குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயதுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் 7.5 சனியில் படாத பாடுபட்டீங்க. ஏன்னா நிறைய படிப்பு ரீதியாக தடை. ஒரு சில பேருக்கு வந்து படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ படிப்பை தொடரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். குரு பயிற்சியானது 6ஆம் இடத்துல குரு மறையிறது அந்த அளவுக்கு நல்லது. 2ஆம் இடத்தை குரு பார்வை 9ஆம் பார்வையாக, 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக, ராசிக்கு 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவர் பார்க்குறார். விரயத்தை பார்க்குறார். விரையாதிபதி விரயத்தை பார்க்குறார். 3 குடையவன். இந்த ராசிக்கு குரு பகவான் நன்மை செய்யாத கிரகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அது மாதிரி தான் 6ஆம் இடத்துல மறையிறது அந்த அளவுக்கு சிறப்பு. அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். அது மாதிரி தான் இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கார். இது வரைக்கும் தடைப்பட்ட சுப விசேஷங்கள், இது வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நிறைய தடை தாமதங்கள், பொருளாதார வரவு தடை தாமதங்கள், இது நிறைய கொடுத்துருக்கு இல்லையா? இது எல்லாமே கிளியர் ஆகும். உங்களுடைய டைமுக்கு நிறைய தடை தாமதங்களை வீட்டில் கொடுத்துருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். இதன் பிறகு அபரிவிதமான வளர்ச்சி. படிப்பில் தடை இருந்ததுன்னா தடை விலகும். குரு பார்வை அப்படிங்கிறது சிறப்பு. எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். முயற்சி பண்ணீங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி தான் மறைகிறார். அவர் நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை, அவயோக கிரகம். அவர் மறையிறது அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்போ பார்ட் டைமில் நிறைய பேர் படிப்புக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக, பணம் தேவைக்காக, குடும்ப சுமை அறிந்து இவங்க தனியாக வேலை பார்த்து இவங்க படிக்கிறாங்க. அது மாதிரியான நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் முன்னேற்றங்கள் கொடுக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம், பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு மாற்றம். 22 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு வேலை தேடுறீங்க, அந்த வேலை கிடைக்கல. இது வரைக்கும் நிறைய தடை தாமதங்கள். இது வந்து 7.5 சனியோட தாக்கம். இப்போ 7.5 சனி விடுதலை ஆகிப்போச்சு. ஒரு சில பேர் 7.5 சனி விடுதலையான அந்த மார்ச் 29க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இதுக்கப்புறம் நல்லது நடக்குமா? எதுவுமே நடக்கலை. ஒரு சில பேருக்கு வந்து சனி நல்லா இருந்துச்சுனாக்கா ஒரு 6 மாதம் முன்னாடியே கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லை, மறைவு சாணங்கள் இருக்குது, அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி இருக்குது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் லேட்டு கூட ஆகும். ஏன்னா இப்போ குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. இது மாதிரி நிறைய பயிற்சிகள், 2, 3 பயிற்சிகள் நிறைய குழப்பங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 3 கிரகங்கள் தொடர்ச்சியாக பயிற்சியாக வர்றதுனால நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கும். இப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி, உடனே வேலை கிடைக்கும், உடனே வந்து வெளிநாடு போகலாம். ஏன்னா விரயத்தை தான் குரு பார்க்குறாரு 12ஆம் இடத்துல. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடமும் சொல்லலாம். அந்த இடம் வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது குரு எப்படி வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், ஒரு வேலையாவது கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம் இருக்குது உங்கள் ராசிக்கு. அப்போ ராகுவோட நட்சத்திரத்தில் குரு ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். புதுசாக வேலை தேடுறீங்க, வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, ப்ராப்ளத்தில் இருந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எல்லாமே
அப்போ குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ராகுவோட சம்மந்தப்படுறதுனால 5ஆம் பார்வையாக சுவாதி நட்சத்திரத்தை பார்க்கும். அதாவது 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமும் ராகு தான், வேலை கொடுக்கக்கூடிய கிரகமும் ராகு தான். அதாவது வேலைங்கிறது எம்ப்ளாய், தொழிலுங்கிறது நீங்கள் முதலாளி. 6ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு ராகு சரியில்லை, இந்த ராகு தசை சரியில்லை அப்படின்னாக்கா கடனை கொடுத்துரும், நோயை கொடுத்துரும். அப்படி இல்லை குரு தசை சரியில்லைன்னாக்கா கடனை கொடுத்துரும், நோயை கொடுத்துரும். அது மாதிரி வந்துடும். இது மாதிரியான அமைப்புகளை தான் இந்த 7 சனியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போதைக்கு அது எல்லாமே கிளியர் ஆகும். அந்த இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது, வேலை ரீதியாக முன்னேற்றம், தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். இது எல்லாமே இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். இது நல்லா இருக்குது. இந்த ஒரு வருஷம் அழகாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முயற்சி ஸ்தானாதிபதி தான் மறைகிறார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இவ்வளோ நாள் சோம்பேறியாக இருந்தீங்க, படுத்துட்டு இருந்தீங்க, ஏதோ ஒன்று வேலை ரீதியாக எந்த வேலை எடுத்தாலும் தொட்டாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு ரொம்ப டல்லாகிட்டு உக்காந்துட்டு இருப்பீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ எந்திரிச்சு ஓடக்கூடிய சூழ்நிலை, இப்போ எந்திரிச்சு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ தான் புத்துணர்ச்சி கிடைக்கும், இப்போ தான் உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் வரும், ஒரு முகப்பொலிவு அது மாதிரி இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும். திருமண வாழ்க்கை இது வரைக்கும் 7 சனியில் நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தாலும் பிரச்சனையில் இருக்கும். திருமணம் பண்ணலையா ரொம்ப மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. நிறைய தடையாக இருக்கும். நிறைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று இருக்கு. அது மாதிரியான தடைகளை கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க, அந்த வார்த்தையில் அந்த திருமணமே நின்று போயிருக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு தான் இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும். திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் நடக்கும். திருமணத்தில் ப்ராப்ளம் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது, அது தீர்வாகும். இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு, சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். உடனே மனசு மாறுவாங்க, அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். மன வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குது, தொழில் ரீதியாக அந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை 16 வருடங்கள். இந்த குரு விரையாதிபதி 3 குடையவர். பொதுவாகவே நான் சொல்லிட்டேன் இந்த குரு என்னவா இருக்காரு உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு. ஏன்னா 3ஆம் அதிபதி 6ல் போய் மறையிறது நல்லது, விரையாதிபதி 6ல் போய் மறையிறது நல்லது. அவயோக கிரகங்கள் 6ல் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. அப்போ 6ல் தானே இருக்குது. இப்போது குரு தசை நடக்குது இல்லையா. ஏற்கனவே 7 சனியில் படாத பாடுபட்டீங்க. கடன் பிரச்சனை, தொழில் வளர்ச்சி இல்லை, வேலையில் பிரச்சனை, யாரோ முன்னுக்கு வராங்க, என்னால் வர முடியல, வண்டி வாகனம் மூலிமா பிரச்சனை, இடம் மூலிமா பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகளை அனுபவித்து வந்தீங்க இந்த குரு தசையில். குரு இருக்கிற இடத்த வச்சு குரு தசை நன்மை செய்யாது, அப்போ வாழவே முடியாதா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவயோக கிரகம் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. அது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணியிருக்கும் ஒரு சில பேருக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்து கொண்டே வந்திருக்கும். அதாவது குரு தசையில் நல்லா இருந்திருப்பாங்க. 7 சனி வரும்போது மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா ராசிக்கு என்னவா இருக்கார் குரு, லக்னத்துக்கு எப்படி வேணா இருந்துருப்போம். ராசிக்கு யார் அவர், அவயோகர். அந்த பலன்களை தான் அந்த சனி பகவான் கொடுத்துருக்கும். அதாவது மகர ராசிக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதில் இருந்தீங்களோ, வேலையில் இருந்தீங்களா, வேலையில் பிரச்சனை, வேலை கூட நல்லா போயிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது அந்த 7 சனியில். இப்போது வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், சம்பளம் வராமல் இருக்கிறது, சம்பள உயர்வு கேட்டு இப்போ போராடிட்டு இருக்கிறது, எல்லாத்துக்குமே வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியானது. தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன், தொழில் ரீதியாக ஏற்பட்ட சிக்கல் எல்லாமே தீர்வுக்கு வரும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது, ராகு இருக்காங்க இருந்தாலும் வாக்கு ஸ்தானத்தை பார்க்கக்கூடாது. குரு வாக்கு ஸ்தானத்தை பார்க்கறது பொருளாதாரத்தை கொடுத்துரும். ஆனால் வாக்கு அப்படிங்கிறது நீங்கள் வார்த்தைகள் யாருக்குமே விடாதீங்க. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வார்த்தை கொடுத்துடாதீங்க. இந்த 7 சனியோட தொடக்கமும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது. எந்த வார்த்தை விட்டாலும் சரி அதை நீங்கள் செயல்படுத்த முடியாது. வார்த்தைகளில் கவனம் தேவை. சின்ன பிரச்சனையாக அதை விட அது பெரிய பிரச்சனையாகும். அது மாதிரி வந்துடும் இந்த குரு பயிற்சியானது குரு தசையில். 6ஆம் இடத்துல மறையிறதுனால அவ்வளோ கெடுபலன்கள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது 2 பலன்கள். ஒன்று வாக்கில் கவனமாக இருக்கணும், வார்த்தைகளில். இன்னொன்று பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு வேலையை கொடுத்துரும். தொழில் நல்லா இருக்கும், அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஏன்னா வீடு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானம். குடும்பத்தில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, எல்லாமே வாங்கலாம் இந்த காலகட்டங்களில் இந்த குரு தசையில். 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் படாத பாடு, சொல்ல முடியாத கஷ்டம், உங்களை போட்டு துவைச்சி எடுத்துச்சு அந்த சனி பகவான். ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர்
ராசிக்கு நன்மை தான் செய்வார், பெருசாக கெடுக்க மாட்டார் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. கர்மக்காரகன் சனி. தொழில் ரீதியாக அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே 18லேருந்து தான் இருக்கும். 2018க்கு பிறகு தான் அடி மேலே அடி. அதுக்கு முன்னாடியெல்லாம் தசா புத்தி ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா சனி தசை 7.5 சனி. சனி தசையே நல்லது செஞ்சு கொண்டு இருந்தாலும் 7.5 சனி நல்லது செய்யாது. அதனால் 7.5 சனி முடிஞ்சு உங்களுக்கு பெரிய கஷ்டகாலம் முடிஞ்சு. இப்போ 6ஆம் இடத்துல குரு ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும். சனி தசையில் பட்டக்கடன், அதாவது பட்டக்கடன், தொட்டக்கடன், விட்டக்கடன். பட்டக்கடன்னா நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு முன்னின்று இருப்பீங்க, பணத்தை வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அது வராமல் போயிருக்கும், அது பட்டக்கடன். தொட்டக்கடன் நீங்கள் தொழில் ரீதியாக போய் ஒன்று தொட்டிருப்பீங்க, ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு வேலையை மாற்றிருப்பீங்க, அது மூலிமா இல்லைனா ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, அதாவது வண்டி வாகனம் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, இல்லை தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த தொழில் உடனே லாக் ஆகிருக்கும், வேலையில் பிரச்சனை வந்திருக்கும், அந்த கடன் அப்படியே போயிருக்கும், எல்லாமே மூழ்கி போயிருக்கும். இது தொட்டக்கடன். விட்ட கடன் இருக்குது இல்லையா, அது யாரும் உங்களை விட்டு போயிருப்பாங்க. இந்த சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மூலிமா ஏற்படக்கூடிய பிரச்சனை, நண்பர்கள் விலகி இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் விலகி இருப்பாங்க, எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க. கர்ம அடிப்படையில் நம்ம விட்ட கடன் அது விட்டு தான் ஆகணும். என்றைக்கா இருந்தாலும் அந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே, நண்பர்கள் எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் அது விட்ட கடன். அந்த கடன், இந்த 3 கடனும் இப்போ நிவர்த்தி ஆக போகுது. நண்பர்கள் தேடி வருவாங்க, பழைய நண்பர்கள், ஆனால் முன்ன மாதிரி இருக்காது. சொந்த பந்தங்கள் தேடி வரும், ஆனால் முன்ன மாதிரி இருக்காது. இன்னொன்று என்னன்னாக்கா, தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் அடைக்கும், வேலை ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். இந்த சனி தசையில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை 10ஆம் இடத்துல, விரயத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்துல, குடும்பம் தொழில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. 17 வருடங்கள் புதன் தசை நடக்குதுன்னா, இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த புதன். இந்த புதன் தசை அப்படிங்கிறது ஒரு துளி அளவுக்காவது கடன் இருக்கும். ஏற்கனவே கடனில் இருக்க மாட்டீங்க, ஆனால் 7.5 சனி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் ஏறி இருக்கும். எப்படித்தான் அந்த கடன் ஏறிச்சுன்னு தெரியல. யாருக்கோ ஒருத்தருக்கு முன்னின்று இருப்பீங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வராமல் போயிருக்கும். அது மூலிமா பழிபாவங்கள் நிறைய வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, ஏன்னா 6ஆம் அதிபதி இல்லையா, பாக்கியஸ்தானத்துக்கு ஒரு பலன், 9ஆம் இடத்துக்கு ஒரு பலன் சனி கொடுக்கக்கூடியது. என்னென்னா பொருள் வரவு, தன வரவு, அதுவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு வரவு ஒரு பக்கம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் கடன் ஏறிட்டே இருக்கும். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியதுனால 6க்கு உண்டான கடனை அதிகமாக கொடுத்துருக்கும். இப்போ 6ஆம் இடத்துலே குரு பயிற்சியாகி நிற்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் இருக்குது, சென்ட்ரு பகுதியில் வச்சுப்போம். அந்த நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும், நோய் நொடி பிரச்சனைகள் கிளியர் ஆகும். இது வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 82 வயசுக்கு மேலே 89 90 வயசு வரைக்கும் கேது தசை. கேது சொல்லவே தேவையில்லை, சொல்ல முடியாத கஷ்டங்கள் அதிகமாக கொடுத்துருக்கும். நிறைய அலைச்சல் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஓட வச்சுருக்கும். அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டுருப்பீங்க, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசு வேற எங்கேயோ போயிருக்கும், எல்லாமே வேணாம் அப்படின்ட்டு வெறுத்துருப்பீங்க அந்த கேது தசையில். இப்போ எல்லாமே கூடி வரப்போகுது. உடல்நிலை தொந்தரவுலேருந்து வெளியே வருவீங்க. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசைங்கிறது நல்லாவே இருக்கும். ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு வரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான், இந்த குரு பயிற்சியானது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நன்றி.